பிடிச்சோம். இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ, வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன், நாக்கு அறுத்து போடுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா. வடிவு, நான் கல்லுப்பட்டி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க கல்லுப்பட்டிக்கும் போக வேண்டாம், மண்ணுப்பட்டிக்கும் போக வேண்டாம். டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், பேசாம இருங்க. இதுக்காவது போட்டுமா? போங்க. ஆனா என்னை ஏமாத்தி நீங்க கல்லுப்பட்டிக்கு போனீங்க, அப்புறம் என்ன உசுரோடவே பார்க்க முடியாது. சபாஸ், நான் போற இடம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்துட்டியா? உட்காரு பையே, உட்காரு உட்காரு. சீக்கிரம் போ. வடிவுக்கு தெரியாம ஆத்தா வீட்டுக்கு போய் 5 நிமிஷத்துல பாலை குடிச்சு வந்துடணும். போடு. சபாஸ், ஓடுகிற பையே, ஓடு. ஹாய் ஹாய் ஹாய். சுத்த முடியுமா? நீங்க 2 பேரும் என்ன சதி பண்றது நல்லா இல்ல. என்ன விளையாட்டு? சிரிச்சது போதும். இந்த மாதிரி இன்னொரு செஞ்ச அடிச்சு தொங்க விட்டுருவேன். இது வரைக்கும் நீங்க என்ன அடிச்சதில்ல, இனிமேலும் அடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக இப்படி செஞ்ச? கல்லுப்பட்டிக்கு போகணும், ஆத்தாள பாக்கணும்னு தான் கவலைப்படுறீங்களே தவிர என்ன பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறீங்களான்னு பாக்கத்தான் இப்படி செஞ்ச. நிச்சயமா நான் கொடுத்து வச்சவதான். வடிவு, உன்னை கட்டிக்கிட்ட நிமிஷத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீதான் ஆதரவுன எனக்கு நல்லா தெரியுது. ஆடா, என்ன வளர்த்தாளாக்குட ஆத்தா மேலேயே நினைப்போகுது. எல்லாம் சரியாயிடும். சரி, வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. எனக்கும் பசிக்கல, வாங்க. இப்படி தினமும் பாலை காய்ச்சி வச்சு ஏன் வீணாக்குற? இனி அவன் வரமாட்டான். அவன் எப்ப வருவா வரமாட்டான்னு எனக்கு தெரியாதா? என்னமோ ஓ சொத்தெல்லாம் கரைஞ்சு போற மாதிரி பேசுறிய. சினிமா போறவன் போயண்டா. ஆமா, சினிமா. அப்பா, என்ன ஏன் மின்னால துரத்துற? கொஞ்சம் ஏன் வந்தா நீயே வரையறுவ போல இருக்கு. ஐயா ஓடியாங்க ஐயா, ஓடியாங்க ஐயா. ஐயோ இத பாருங்க ஐயா, ஓடியாங்க ஐயா, இத காப்பாத்துங்க ஐயா. யோ உங்களுக்கு என்ன காது சவடா? ஐயோ ஓடி வந்து காப்பாத்துங்க ஐயா, ஓடியாங்க ஐயா. ஐயோ வேகமா வாங்க ஐயா. ஐயோ ஓடியாங்க ஐயா. ஏன் உயிர் வர மாதிரி கத்துற? என்னங்க அதுக்கு தேவர் பிலிம்ஸ் மாடுன்னு நினைப்பு போல இருக்கு. அது ஏன் உன்னை தொல்லை பண்ணுது? இவன் இருக்கானே ஒரு பஞ்சமா பாதகன், நல்லா இருக்கிற பசுமாட்டெல்லாம் விலைக்கு வாங்கி வெட்டுறான். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணுது. யோ அதுதான் எரும மாடுன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்களா ஐயா? விரட்டி விடுங்க ஐயா, கையெல்லாம் வலிக்குது. பாத்தீங்களா இவனுக்கு இருக்கிற வாய் கொழுப்ப. நீ அங்கே கொஞ்சிக்கிட்டு
வாங்க போலாம். ஐயா ஐயா ஐயோ அம்போன்னு விட்டுட்டு போறானுங்களே, அறிவு கிட்டவனுங்க. எப்படி இறங்குறது? ஐயா ஐயா, மாட்டுக்கு மடிவத்திரம் என்னைக்காவது ஒரு நாள் படையா வீட்டுக்கு தான் வரணும். நீ எங்கிட்ட வரத்தான் போற, என் கையாலேயே உன்னை வெட்டத்தான் போறேன். பாத்துக்க. உங்க நேரம் நல்ல நேரம். என் நிலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சதும் நம்ம ஊரு விவசாய சங்கம் செஞ்ச முயற்சியில அம்மாக்கு எல்லாம் உங்க நாள் காசு ஏற்றி நீங்க நல்லா இருக்கும். வர முடியும் வரவில்லையா? பாருங்க. புதுசு சம்பாதிச்சு பொண்டாடி கஞ்சி ஊத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவன் என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். மனுஷன் தண்ணி போட்டா என்னமோ கேக்குறான். இந்த மாடு தண்ணி போட்டா என்னடா சொல்ற? கரெக்டா கேட்ட நீ. மாப்பிள்ள வேலை பாரு. சொன்ன சொன்ன மாடு மிளகா பச்சு தூங்குது. மாமன் கலையத்துல இருக்கிற கல்ல புறாங்க போய் தொட்டில ஊத்து. மாமா தொட்டில உள்ள கல்லு பூரா காலி. பத்தினி தங்கமணி தங்க ரட்ட ஊர கூட்டு கொஞ்சம் பாராட்டு கூட்டத்திலே கத்தி பேச போரே. எட்டோட 8 வயசாச்சு, எத்தனை கண்ணு பட்டு போச்சு. சொல்லாதே ஆத்தி வெளியே மயக்கம் வரும் கில்லாடி ஆடு அடியே. சொல்லாதே ஆத்தி வெளியே மயக்கம் வரும் கில்லாடி ஆடு அடியே. சொல்ல
நேத்து இப்ப எத்தனை பேர் சொல்லி போடு மார்க்கெட்டு ரொம்ப ஏறி போச்சு கேட்டாலே நின்னு போகும் மூச்சு எல்லாருக்கும் ஆடி பாடத்தான் தவம் இருந்து பொன்னாக வந்து போறதே எல்லாருக்கும் ஆடி பாடத்தான் தவம் இருந்து பொன்னாக வந்து போறதே அடடடட அம்மா தாயே உந்தன் அன்பு இன்றும் என்றும் எங்களுக்கு தேவை மச்சானி 6 மகா பூ வச்சானி 7 முழம் நேத்தைக்கு சாமத்திலே ஊத்திட்டாகத்திலே பாடுது பாரு அண்ணாத்தே பாக்கற சும்மா என்னத்தே பாடுது பாரு அண்ணாத்தே பாக்கற சும்மா இங்க என்னத்தே கருப்பாயி ஏய் இரு வந்து கவனிச்சுக்கிறேன் ராசா என்ன பெத்த ஐயா வந்துட்டியா நீ எப்படி வருவேன்னு தெரிஞ்சுதான் பாலை காய்ச்சி வச்சிருக்கேன் இந்த குடி மரியாதையை செம்ப குடுறே குடுக்க போறியா இல்லையா நான் ஒண்ணும் ராவோட ராவா நடுவீட்டுல தாலி கட்டிக்கிட்டு உன்ன மாதிரி வந்தவன் இல்ல அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஆசீர்வாதத்தோட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவன் இது ஓ சொத்து இல்ல என் புருஷ வீட்டு சொத்து எடு கைய